ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சேரனுக்கு அவசரமாக ஃபோன் வர திடீர்னு ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையோ நம்மளும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஹாப்பி நியூஸ்ப்பா, சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் குட் நியூஸை வீட்டில் வந்து சொல்லணுங்கிறதுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வீட்டில் சொன்னால் நம்ம வேலனும் நம்ம சக்தியும் இப்போ தான் என்ஜாய்மெண்ட்டோடு இருக்காங்க. அந்த வீட்டில் தான் ஒரு கரடிங்கிற பேரில் ஊசி பட்டாசு வந்து தொல்லை பண்ணுது. இங்கே நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஊசி பட்டாசோட பொண்ணுங்க அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி உங்கள் அம்மா மாதிரியே ஏண்டி சிவபூஜையில் நுழையிற கடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் வந்து கதவு தட்டி அப்பான்னு யாருக்கு என்னாச்சுன்னு பதற அளவுக்கு பண்ணிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒன்றும் இல்லைங்க, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தானுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. பொத்தான்னு சொல்லிட்டு வந்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நான் என் கையால் ஸ்வீட் பண்ணி தரேன்னு சொல்ல ஐயோ அந்த கேசரி வேணாமான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஏன் அப்படி பயந்து ஓடுறீங்க, செய்யுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு சொல்கிறாங்க. உனக்கு மனதைரியம் அதிகமா, நீ சாப்பிடுவ, எங்க சாப்பிட்டு தான் பாரு அதை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா நம்ம மீனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிச்சு பாருங்க. உள்ளே போயிட்டு கிச்சனையை நாளாக்கி ஏமா கேசரி அடிப்பிடிக்க வச்ச ஆளு நீதாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சட்டியை அப்படியே குண்டானோட பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே சிரிப்புன்னு சிரிச்சிட்டாங்க. என்னடா அது இந்த அளவுக்கு சிரிக்கிறாங்களேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் உங்கள் தங்கச்சி சமையல் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம சேரன் வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா வேலனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. சேரனுக்கு எப்படியோ ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, அடுத்து உங்களுக்கு எப்போ ப்ரொமோஷன் பாட்டி பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க, என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஏமா இன்னமா புரியல, நீங்கள் எப்போ அப்பாவாக போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அட ஏன் நீ வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்.